அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எடிட்டோரியல் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிரசிடென்ட்டோட ஒரு 2 பிரசிடென்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ வந்து குடுத்துருக்காங்க. பொதுவா நம்ம வந்து பார்த்தோம்னா, பிரசிடென்ட்ஸ் வந்து பிரசிடென்ட்டோ, கவர்னரோ வந்து பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு ஹை கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ்ல வந்து இருக்காங்க. அவங்க மோர் ஆர் லெஸ் ரூலிங் கவர்ன்மெண்ட் சொல்றத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிரர் மாரி தான் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு அலிகேஷன நம்ம நெறைய டைம் பார்த்திருக்கோம். தே ஆர் நத்திங் பட் அ ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? பிரசிடென்ட்டோ, கவர்னரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். பெரிய ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் நாமினல் பவர்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஒரு செரிமோனியல் ஹெட் அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இருந்தாலும் ஓவர் த இயர்ஸ் ஒரு சில பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ரோல வந்து டூ த பேப்பர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆர். வெங்கட்ராமன். ஓகேங்களா? வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரு தமிழகத்துல இருந்து போனவர் தான். ஓகேங்களா? இந்தியாவோட 7த் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா ஆர். வெங்கட்ராமன் தான். 1984 டூ 87 வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. அப்புறம் 87 டூ 92 பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. ஸோ இவரு டென்யூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி, வி.பி. சிங், சந்திரசேகர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நரசிம்ம ராவோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவரு டைம்ல வந்த பிரைம் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. சரியா? ஸோ இவருமே ஒரு ஸ்ட்ராங் பெர்சனா இருப்பாரு. அஸ் அ இண்டிவிஜுவலா இவருமே ஒரு ஸ்ட்ராங் பெர்சன். அதே மாரி ராஜீவ் காந்தி, வி.பி. சிங், சந்திரசேகர், நரசிம்ம ராவோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டீஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கிறப்ப. ஆனா, ஒரு பில்ல வந்து பாஸ் பண்றாங்க. ஒரு பில்ல பத்தின ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இவருகிட்ட போகுது. பிரசிடென்ட் வெங்கட்ராமன் கிட்ட போகுது அப்டின்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட வியூஸ்க்கு கான்ட்ராரியா இருந்துச்சு. இல்ல கான்ஸ்டிடியூஷன்க்கு கான்ட்ராரியா இருக்கு அப்டிங்கிறப்ப, அவரு ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன்ஸ வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரைம் மினிஸ்டர்ஸோட கண்டக்ட் பண்ணி, அந்த சேஞ்சஸ வந்து அவரு கொண்டு வந்திருக்காரு அப்டிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிரசிடென்ட் அப்டிங்கிறவங்க வெறுமனேயா பில்ல அசென்ட் மட்டுமே குடுக்காம, அ தேவையான கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் தேவையான சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இவரு. ஓகேங்களா? வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரு. ஓகேவா? ஸோ த்ரூ ப்ராப்பர் டிஸ்கஷன்ஸ், ப்ராப்பர் சேனல்ஸ்ல நம்ம டிஸ்கஷன் பண்றப்ப, இந்த ஒரு விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அ பிரசிடென்ட் கே.ஆர். நாராயணன். கே.ஆர். நாராயணன் பார்த்தீங்கன்னா, 1997லேருந்து 2002 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஐ.கே. குஜ்ரால், வாஜ்பாய் கவர்ன்மெண்ட்லாம் வந்து அவர் டைம் பீரியட்ல தான் வந்து வந்திருக்கும். அப்ப ஐ.கே. குஜ்ரால் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல வந்து பிஜேபியோட ஆட்சி நடந்துட்டு இருந்திருக்கும். கல்யாண் சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஐ மீன் சீஃப் மினிஸ்டரா வந்து இருந்திருப்பாரு. அப்ப ஐ.கே. குஜ்ரால் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, யுபில பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன கொண்டு குடுத்திருப்பாரு. பிரசிடென்ட் கிட்ட. பிரசிடென்ட் என்ன பண்ணியிருப்பாரு, கே.ஆர். நாராயணன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அத ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. இன்னொரு தடவ ரீகன்சிடரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் ரிட்டர்ன் பண்ண ப்ரொபோசல் திரும்பி பிரசிடென்ட்க்கு வரவே இல்ல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, கே.ஆர். நாராயணன் அவர்கள், குடியரசுத் தலைவர் அவர்கள் மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே ஏத்துக்கிட்டு செய்யாம, ஒரு தடவ மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காரு. திருப்பி அனுப்புனனால என்ன ஆயிருக்கு? ஒரு மாநில அரசாங்கம் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஒரு பிரசிடென்ட் அவங்க கான்ஸ்டிடியூஷன் ஆபீஸ்ல இருக்கப்ப, அவங்களோட வித்தின் தியர் பவர்ஸ் அவங்கனால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிறணும். பிரசிடென்ட்னால கண்டிப்பா 44த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1978 படி பார்த்தோம்னா, ஒரு டைம் கேபினட் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு டைம் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்ப முடியும். அந்த மாரி தான் பண்ணியிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1998ல வாஜ்பாய் கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பீகார் கவர்ன்மென்ட்ட கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலா அனுப்பியிருப்பாங்க. ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பியிருப்பாங்க. அப்பயும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அத ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. ரிட்டர்ன் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் அடல் பிகாரி வாஜ்பாய் மறுபடியும் அந்த பீகார் கவர்ன்மென்ட்ட கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல பிரசிடென்ட் கிட்ட அனுப்ப கிடையாது. அதனால மறுபடியும் ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்ட இவரு சேவ் பண்ணியிருக்காரு. இந்த பிரசிடென்ட் அவருடைய வித்தின் ஹிஸ் ஆக்டிங் வித்தின் ஹிஸ் பவர்ஸ் அவர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்ட மறுபடியும் சேவ் பண்ணியிருக்காரு. இல்லையா? அப்ப ஒரு கவர்னரோ, ஒரு பிரசிடென்ட்டோ அவங்களோட பவர்ஸ்க்கு உட்பட்டு அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிய வந்து அப்ஹோல்ட் பண்றப்ப, ஒரு பெட்டர் கவர்னன்ஸ இந்தியால பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஸோ 2 நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட அப்பாயின்ட்மென்ட் வந்து நடந்திருக்கு.
ஸோ இந்தியாவோட 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா யார் வந்திருக்காங்க அப்படின்னா சூரியகாந்த் அவர்கள் வந்திருக்கார். ஸோ சீஃப் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டிக்கலை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2 தான் சீஃப் ஜஸ்டிஸோட அப்பாயின்மெண்ட் ஆர்டிக்கல். சரியா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் சின்ன விஷயம், இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பாக்குறப்ப ரீசெண்டா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், அதாவது 16வது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை பார்த்திருந்தோம். திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 14 கொஸ்டின்ஸை வச்சு அனுப்பியிருந்திருப்பாங்க. அதுல உச்சநீதிமன்றம் அவங்களோட ஒப்பீனியனை கொடுத்து முடிச்சாச்சு. அது ஒரு இப்ப க்ளோஸ்ட் இஷ்யூவா மாறிடுச்சு. இருந்தாலும் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் கிட்ட ஆன்கோயிங் டிஸ்பியூட் மேல, ஆன்கோயிங் லா மேல ஏதாவது ஒப்பீனியனை பிரசிடென்ட் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அனுப்ப முடியும். ஆர்டிகல் 143 சப் கிளாஸ் 1 படி இப்ப அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணாது அப்படிங்கிறத சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி.ஆர். கவாய் சொல்லியிருக்காரு. ஓகேவா? பிரசிடென்ஷியல் ஒப்பீனியன் டஸ் நாட் ஓவர் ரூல் அ ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ பிரசிடென்ஷியல் ஒப்பீனியன்ங்கிறது அது ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான். ஓகேவா? அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ணாது, ஓவர் ரூல் பண்ணாது. ஓவர் ரூல் அப்படின்னா அதை மீறக்கூடிய வகையில இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல சுப்ரீம் கோர்ட் சொல்றது ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான், அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த வழக்குல என்ன ஆகும்? அப்ப மறுபடியும் கவர்னர்ஸ்க்கு டைம் லைன் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கவர்னர்ஸ்க்கு டைம் லைன் வரல. ஸோ அந்த லாவை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்டை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு கீழே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. கிளாரிஃபை பண்ணதுனால நமக்கு அந்த டைம் லைன் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஒரு ரீசனபிள் பீரியடுக்குள்ள கவர்னரும் பிரசிடென்ட்டும் ஒரு முடிவு எடுக்கணும். இன்கேஸ் ரீசனபிள் பீரியடுக்குள்ள முடிவு எடுக்கல அப்படிங்கிறப்ப மேண்டமஸ் போடுறதுக்கான ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் பண்ணும். அதை தாண்டி பார்க்கறப்ப அரசியலமைப்பிலையும் எந்த ஒரு டைம் லைனை பத்தியும் சொல்லாதனால உச்சநீதிமன்றத்தால ஒரு டைம் லைனை இன்வென்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு டைம் லைனை கொண்டு வரணும்னா அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன் மட்டும் தான், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல வரக்கூடிய ஒப்பீனியனை வச்சு நம்மளால ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணவும் முடியாது. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி.